தாகம் தீர்ப்பதற்கு வெளியே இருக்க உபகரணங்களை தேடாமல் உள்ள இருக்கிற தேவனோடு ஐக்கியப்படுகிற என்றால் உள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள புறப்பட்டு வரும். அது புறப்பட்டு வரும் பொழுது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும் பொழுது நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள மக்களாய், மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மக்களாய் நீங்க மாறுவீங்க. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்குத்தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாய் என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம்? வேண்டுமென்றே இவர் பேச்ச ஆரம்பிக்கிறார். அவள் ஒன்றும் பேசலை. இவர் பேச்ச ஆரம்பிக்கலன்னா அவன் நிச்சயம் பேச மாட்டார். ஏன்னா யூதரும் சமாரியர்களும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது, கேட்க கூட மாட்டான். அவன் பேசாமல் தண்ணி அரைச்சிட்டு பேசாமல் போயிருப்பா. இவர் ஆண்டவராக இருந்தும் நம்முடைய நல்வாழ்வுக்காக தன்னை தாழ்த்தி அவள்கிட்ட பேசுகிறார். நீங்கள் சில மக்கள் பாருங்கள், கொஞ்சம் பெரியார் ஆகிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரியார் ஆகிட்டாங்க இல்லையா. பெரியவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், இவளை சுகமாக்குவதற்காக முதல் பேச்சு இவர் ஆரம்பிக்கிறார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக யாக்கோவை பார்க்கலும் நீர் பெரியவரோ. ஆக்சுவலாக இவளுக்கு அவள் பிதா கிடையாது. யாக்கோபு சமாரியர்களுக்கு பிதாவே கிடையாது. ஏனென்றால் தங்களுடைய மனநிலையில் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, தாங்களும் யூதர்கள் தான் நினைத்தார்களோ, அவர்கள் யூதர்கள் கிடையாது. அப்படியே சொல்லி கொடுக்கப்பட்டது. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக யாக்கோவை பார்க்கலும் நீ பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். கவனிங்க, இயேசு இயற்கை தண்ணீரை பற்றி இங்கே பேசலை. இந்த கிணற்று தண்ணீரையோ பக்கெட் தண்ணீரையோ ஆண்டவரை பற்றி பேசலை. அவளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறது. அவர் அன்பை குறித்த ஒரு தேடல் அவளுக்குள்ள இருக்கிறது. மெய்யான அன்புன்னா என்ன, தன்னை நேசிக்கிற ஒரு ஆட்கள் உண்டா என்கிற ஒரு தேடல் அவளுக்கு இருக்கிற மெய்யான தாகம் என்பது அதான் அவளுக்கு பிரதானமான தாகம். அவளை நேசிப்பதற்கு அவள் என்னவாக இருக்கிறாளோ அவளை இருக்கிற பிரகாரமாகவே நேசிக்கக்கூடிய ஆட்கள் அவளுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. 5 கல்யாணம் கட்டியாச்சு, அவனும் கிடைக்கல. இப்போ இருக்கிறவனும் இவளை நேசிக்கிற ரேஞ்சில் இல்லை. தனிமையின் உணர்வு இருக்கிறா. தான் தேடுகிறதை, தான் தேடுகிற அன்பை மனிதர்கள் மத்தியில் தேடினான். நீங்கள் விரும்புகிற அன்பை, அந்த நிபந்தனையற்ற அன்பை மனிதர்களிடத்திலேயோ சூழ்நிலைகளுக்குள்ளே தேடினீர்கள் என்றால் நீங்கள் தனிமையை தான் உணர்வீர்கள். நீங்கள் தனித்திருக்கிற மாதிரி தான் உணர்வீர்கள். எந்த அன்பாக இருக்கட்டும், அந்த தாகத்தை வேறு யாருமே தீர்க்க முடியாது. நீங்கள் உள்ள மக்களுக்கு தாகம் இருக்குது. தாகம் சொல்லும் பொழுது குடிக்கிற தண்ணியை பற்றி பேசலைங்க. இங்கே பிசிக்கல் காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி மக்களுக்கு தாகம் இருக்குது. தாகம் இருக்கிறதுனால தான் ரெஸ்ட்டு வேணும்னு சில சினிமா போகிறான், சில ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க, சில நல்ல உணவு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமென்று அங்கே இங்கே போயிட்டு வரும்போதே சண்டையும் சச்சரவுமா, விரக்தியில் இவ்வளோ பணம் செலவழிச்சிட்டுமேங்கிற விரக்தியில் மேலும் ஒரு டிப்ரெஷனோடு தான் மனுஷன் வரான். ஒரு தனிமையை போக்க வேண்டும், அந்த உள்ள இருக்கிற தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், தனிமையில் தேவனோடு செலவழிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உள்ள ஒரு ஜீவ தண்ணீரை கர்த்தர் உள்ள வைக்கிறார். அதிலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வரும். வெளியே தேடுறான். வெளியே தாகம் தீர்ப்பதற்கு வெளியே இருக்க உபகரணங்களை தேடாமல் உள்ள இருக்கிற தேவனோடு ஐக்கியப்படுகிற என்றால் உள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள புறப்பட்டு வரும். அது புறப்பட்டு வரும் பொழுது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும்.
உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள மக்களாய், மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுவீங்க. மற்றவர்களை தேடி போகக்கூடிய மக்களாய், மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய அன்பை உணரும் பொழுது மற்ற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிதாகவே தெரியாது, மேன்மையான காரியமாகவே தெரியாதுங்க. இவள் கேட்குறா, இவள் தனிமைக்கு மருந்துன்னு அவளுக்கு கிடைக்கல, அவள் புரியலை. நான் இங்கே திரும்பி வராதபடிக்கு 12 மணிக்கு தண்ணீர் அரைச்சி இந்த வெயிலில் நிற்காத அளவுக்கு அந்த தண்ணியை மட்டும் இந்த குடத்தில் நிரப்பி கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை வச்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு வாழ்நாளை கழிச்சிருவேன். தனிமையாகவே இருந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு தனிமையின் உணர்வோடு என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன், நான் தனித்த மரமாக இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோடையே வாழ்ந்துருவேன் நினைச்சிட்டு அவளுடைய மனநிலை என்ன இருக்குன்னா அது இயற்கை காரியத்தில் தான் இருக்குது. உள்ளே இருக்கிற காரியத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, வெளியே இருக்கிற காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறான். இல்லை கவனிங்க, தப்பு கிடையாது அது. நம்ம முத ஆண்டவரை தேடி வரும் பொழுதும் அவர் ரட்சகர், அவர் ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொண்டோம்னா பரலோகம் போவோம் அப்படி யாருமே வரல. எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி வரல. பெரும்பாலான நாட்கள் வந்தா சுகம் கிடைக்குமா, வந்தா வேலை கிடைக்குமா, வந்தா என் குடும்பம் நல்லா இருக்குமா, குடும்ப பிரச்சனை போகுமா என்று வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறத வர்றான். அந்த குடத்தை கொண்டு சொல்கிறா பார்த்தீங்களா, இதை மட்டும் நெப்பிட்டிங்கன்னா நிம்மதியாகிடுவேன் அப்படி மனநிலையில் தான் மக்கள் வராங்க. தப்பே கிடையாது, அப்படித்தான் எல்லாருமே வந்தோம். சுகத்தை காட்டும் ஒரு ஆழமான பிரச்சனை இருக்குது உள்ளே இருக்கிறது. இவளுடைய இந்த அவல நிலையை தாண்டி, இந்த தனிமையின் உணர்வை தாண்டி இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவளை நேசிப்பதற்கு, இவளை அன்பு செலுத்துவதற்கு, இவள் என்னவா இருக்கிறாளோ அந்த நிலையிலேயே அவளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும். அவருடைய பிரசன்னத்தில் இவள் நேரம் செலவழிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அந்த காரியத்துக்குள்ள வருகிறீர்கள் என்றால் நீங்கள் தனித்திருந்தும் தனிமையில் இருக்க மாட்டீர்கள். தனிமைக்கு மருந்து யாருமே கிடையாதுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி என் இடத்துல ஒரு வார்த்தை விசாரிச்சாமாங்க. யாரும் உங்களுக்கு விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களை விசாரிக்கிற ஒருத்தருக்கு நான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி தான் இருக்கு. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை அன்பு செலுத்துகிறவர், உங்களை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உங்களை கேர் பண்ணுகிறவர். அவருடைய சமூகத்தில் அவரிடத்துல நேரம் செலவழித்து பேசி பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்திற்கு எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாது.